இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஐயோ இன்னைக்கான எபிசோட் நமக்கு போர் அடிச்சிருமோ, உள்ள கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னடா இதுன்னு பார்த்தா ஒரே ஒரு சம்பவத்தை தூக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கான எபிசோட வந்து நம்மள ஃபுல்ஃபில் பண்ணிரும் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆதிரை அவர்கள் இருக்காங்கல்ல, ஆதிரை அவர்களை நம்ம சேதனை வச்சு செய்யும் செய்யறாங்க போல. மொத்தம் 2 விஷயத்துக்கு வச்சு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஒன்னு, பிக் பாஸ்க்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது. அந்த மாஸ்க் ஒன்று போடணும்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மாஸ்கை கழட்டி போட்டாங்கல்ல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பிக் பாஸ் வச்சு அந்த டாஸ்கே தப்பு சொன்னது. பிக் பாஸ் இப்படி தான் பண்ணிருக்கணும், அதையே இப்படி பண்ணாரு, அப்ப அவர் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்கே ரொம்ப தப்பா பேசியிருப்பாங்க. அந்த 2 விஷயத்துக்கும் வச்சு பயங்கரமா அடி நடிக்கிறாங்க போல. அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் தான் இருக்க போது. அந்த டீலக்ஸ் ரூம்க்கான பவர் என்ன, பிக் பாஸ் ஹவுஸ்க்கான பவர் என்ன, இதை பத்தி தான் பேச போறாங்க போல. அதை நம்ம என்னன்னு சொல்லி கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிரை அவர்களுக்கான விஷயத்துக்கு வரலாம். அதுக்கும் முன்னாடி சின்ன உதவி நண்பர்களே, இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஆதிரை அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஏன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல? ஏன்னா பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை வைக்கும் போதே அந்த 3 பேர் உள்ள போய் நின்றுப்பாங்கல்ல, அந்த கேப்டன்சி டாஸ்க். அப்போ பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்களோ யோசிச்சு பார்த்து செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா இது உங்க கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. கடைசி வரத்துக்கு உங்க கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, பயங்காட்டுறதுக்கு சொன்னாரா இல்ல உண்மையாவே இப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காண்டி சொன்னாரான்னு தெரியல, பட் அவரு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அந்த வகையில் இந்த 3 பேர் ஆளுக்கு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம துஷாரை பொறுத்த வரைக்கும் வாய்க்கெட்டை செலக்ட் பண்ணியிருப்பாப்ல, நம்ம அவர் பேர் என்ன, பிரவீன் ராஜ் ஒயிட் கலர் ஷர்ட் செலக்ட் பண்ணிருப்பாப்ல, நம்ம ஆதிரை அவர்கள் மாஸ்க் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆதிரை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க எடுத்ததா இருக்கிறதுல பெரிய பனிஷ்மென்ட் சொல்லி நினைச்சிட்டாங்க. அது ஒரு பனிஷ்மென்ட் தான். ஓகேவா? ஏன்னா ஃபேஸை காட்ட தான் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபேஸை மறைச்சிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா சுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி தான். பட் இருந்தாலும் அதை விட கொடூரமான விஷயம் தான் அந்த வாயை கெட்டுறது. ஓகேவா? அந்த துணியை வச்சு வாயை கெட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு துணியை வச்சிருக்காங்க, அந்த துணியை வச்சு தான் கண்டிப்பா கெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆதிரை அவர்கள் அந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு துஷார் வின் பண்ணதுக்கு அப்புறம் அதே எப்படி அவன் வந்து அந்த வாய்க்கெட்ட தான் எடுத்தான். அப்ப வாய்க்கெட்டு வந்து ஆக்சுவலா வாய்க்கெட்டு மாதிரி இருக்கணும். யாரை கேட்டா ஒரு துணி மாதிரி கொடுத்தாரு பிக் பாஸ். அவங்க இஷ்டத்துக்கு துணி கொடுப்பாங்க, அவன் வாய் ஃபுல்லா கெட்டிடுவான். கெட்டினோடனே அவனை நீங்க தலையாக்கிடுவீங்க, நாங்களாம் பைத்தியக்காரங்களா, நாங்க வந்து சும்மா மாஸ்கை போட்டு சுத்தணுமா, அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த மாஸ்கை கழட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இங்க பிக் பாஸ்க்கான ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணல. பிக் பாஸ்க்கான ஒரு ஆர்டர், ஏன்னா பிக் பாஸ் அந்த இடத்துல கேப்டனை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு தலைன்னு ஒரு பட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க அந்த மாஸ்கை போட்டுக்கோங்க, நான் சொல்ற வரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இப்போ வரத்துக்கு பிரவீன் ராஜ் அதை ஃபாலோ பண்றாரு. அந்த வகையில் அவர் எவ்வளவு பாராட்டலாம். நம்ம இப்போ வரத்துக்கு அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இன்னைக்கு நேத்துக்கான எபிசோடும் பார்த்துருப்பீங்க, அதே ஒயிட் ஷர்ட். இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் ஷர்ட். ஸோ அந்த மனுஷன் அழுக்கே ஆனா கூட பரவாயில்ல, நான் வெள்ளை சட்டையில இருக்கேன்ப்பா, அது பிக் பாஸ்க்கான ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்காப்ல. ஆதிரைக்கு என்ன வந்துச்சு? இல்ல ஆதிரைக்கு என்ன வந்துச்சு? மாஸ்க போட்டு இருக்க வேண்டியதானே, அது பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் தானே, பிக் பாஸ் சொன்ன விஷயம் தானே, ஏன் நீங்க போடல? அங்கதான் நம்ம ஆதிரை அவர்கள் அவங்களுக்கான ஹெட் வெயிட்டை காமிக்கிறாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம சேதனை வந்து எடுத்து பேசுறாங்க. பிக் பாஸே மதிக்காம நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவீங்களா? பிக் பாஸே மதிக்காம இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க என்ன? அவர் போட்டுட்டு தானே இருக்கு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை மதிக்காம நீங்க கழட்டுறீங்கன்னா எனக்கு புரியல, நீங்க இது எங்க வந்திருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாங்க போல. அடுத்ததான் பிக் பாஸே குறை சொன்னது, அந்த டாஸ்கை பத்தி குறை சொன்னது. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க, மாஸ்கை கழட்டியாச்சு. அவங்க வீட்டுக்குள்ள என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, அந்த டாஸ்கே தப்பு, அந்த டாஸ்கே தப்பு. இப்போ எனக்கு வந்து முகத்தை மூடவும் போட்டிருந்து மாஸ்க் கொடுத்துருக்காங்க, பிரவீன் ராஜுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஷர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ துஷார் எடுத்த இடத்துல அந்த கருப்புல துணி வச்சிருக்காங்களா, அதில் என்ன போட்டிருக்காங்க, வாய் பேசவே கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் டேப் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு துணி கொடுத்தீங்க? வாய் பேசக்கூடாதுன்னு நீங்கள் டேப் தானே கொடுக்கணும், இல்லை ஸ்டாப்லர் வச்சு வாயில் அடிங்க. யாரை கேட்டு துணி கொடுத்தீங்க? நீங்கள் பாட்டுக்கு துணியை கொடுப்பீங்க, அதை எடுத்து வாயில் கட்டிட்டானோன்னே அவன் வந்து 2 கொடுமை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் தலையாக்கிடுவீங்க, நாங்களாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நம்மளும் ஒரு இடத்த சப்போர்ட் பண்ணோம். எங்க அந்த நாமினேஷன் அப்போ வந்து வீட்டுக்குள்ள அந்த கலையரசனையும் திவாகரையும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை வளர விடக்கூடாது, இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஷோக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. அப்போ டீமுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா ஃபயர் விட்டோம். பட் இப்போ பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல பேசுறது தப்பு. அவர் ஒரு விஷயம் கொடுத்திருக்காரா, அங்க விஷயங்கள் இருக்கும், நீங்க தான் அதை அறிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். அவருக்கு தெரியாதா வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேட்ஜில் கொடுத்துருக்காருன்னா அந்த இடத்துல டேப் வைக்கலான்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அவர் அதையும் தாண்டி ஒரு துணி வைக்கிறாருன்னா காரணம் இருக்கும், அவர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் அந்த ஷோக்கு போயிருக்கீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு அந்த ஷோவை மாத்துறதுக்கு போல. ஓகேவா? வாய் கட்டி இருக்கு, டேப்பை கொடுங்க, வாயை விட்டுறதுக்கு டேப் கொடுக்காம உங்களை யார் துணியை வைக்க சொன்னா, இதை கேட்க நீங்க அந்த ஷோக்குள்ள போல. அங்க என்ன இருக்கோ அதை புரிஞ்சு விளையாடுறதுக்கு தான் போயிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் அதையும் எடுத்து போட்டு நம்ம சேதனை போலன்னு புழகிறாங்க போல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டிசர்வான ஆளுப்பா, எதுக்கு இந்த ரோஸ்ட்டுக்கு டிசர்வான ஆளு. ஸோ வச்சு செய்யறாங்க போல. பார்ப்போம், வரப்போற வாரங்களாச்சும் கேமை மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவங்கள ஒரு லெவலில் வச்சேன் ரீசெண்டாக.
கடைசி ஒரு 2-3 நாட்களாக நான் ஒரு லெவலில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா பேசுகிறாங்களே அதை விட பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணி ஃபைட்டுக்கும் போகிறாங்க. ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சுட்டா எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் ஆதிரை அவர்கள் அவங்களுக்கான பாயிண்டை வச்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க, பயப்பட மாட்டேங்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் ஆதிரை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹெட்வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா வரப்போகிற நாட்களில் ஒரு டாஸ்க் பீஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் வாரமோ 2வது வாரத்தில் தான் நம்ம அவங்க பேர் என்ன தர்ஷிகாவா ஏதோ ஒருத்தவங்க லாஸ்ட் சீசன் வந்தாங்களா, சாரி காய்ஸ் நேம் மறந்துட்டு, எனக்கு தர்ஷிகா தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு டாஸ்க் பீஸ்ட்னு நம்ம பேர் வச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே 200% செக்கான்னு மாறிட்டு அது வேற எதுனா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் இவங்களை பார்த்தேன். ஒரு டாஸ்க் பீஸ்டாக தான் பார்த்தேன். இறங்கி அடிப்பாங்க, சம்பவம் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இவங்க இப்போ பண்ணுற விஷயங்கள் எனக்கு சரியில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர்ஸ் பற்றி, டீலக்ஸ் ரூம்கிட்ட இருக்க பவர்ஸ் பற்றி, பிக் பாஸ் ஹவுஸ்காரங்கிட்ட இருக்க பவர்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க போல். உங்கள்கிட்ட இருக்க பவர்ஸை இப்படி யூஸ் பண்ணுங்க அண்ட் இந்த கேமை கொஞ்சம் ஸ்பைசி ஆக்கிங்க. யார்கிட்ட டீலக்ஸ் ரூம்கிட்ட சொல்கிறாங்க போல், கேமை கொஞ்சம் ஸ்பைசி பண்ணுங்க, நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பைசி பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கும் அவங்க ஸ்பைசி போட்ட மாதிரி இல்லை, அங்கே உப்பு இல்லை சப்பும் இல்லை. ஏன்னா டீலக்ஸ் ரூம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு பவர் இருக்குப்பா. அதாவது தூங்குற மீன்ஸ் காலையிலே எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிச்சிக்கலாம், அவங்க எந்திரிச்ச பிறகு தான் அந்த வீடு ஆக்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குப்பா. அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா 10-11 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சீசன்ல இப்படி சம்பவத்தை பார்த்துருக்கீங்களா? ஏதோ எல்லா சீசனுமே எனக்கு தெரிஞ்சு காலையில லைவ் போட்டு பார்த்தா காலையிலே அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க இருக்கும். பட் இந்த சீசன் மட்டும்தான் 10:30 வரைக்கும் அந்த டீலக்ஸ் ரூம் உள்ள பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட பவர் இருக்கான். கேட்டால் அவங்க தான் லக்ஸரி ஹவுஸா? நீங்கள் லக்ஸரி ஹவுஸ் தாங்க. அதுக்கு மீனிங் வந்து வெளியே ஹோட்டலில் தூங்குற லக்ஸரி ஹவுஸ் கிடையாது. லக்ஸரி ஹவுஸ் பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு தான் உங்களை லக்ஸரி ஹவுஸ் படுக்க வச்சிருக்கு. அதை விட்டுட்டு ஏதோ ஹோட்டலில் இருக்க மாதிரி தூங்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அதே நம்ம சேதனை எடுத்து போட்டு நீங்கள் அடிக்கிறாங்க போல. கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, வயசாக யூஸ் பண்ணுங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ண அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க போல. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கேப்டன் இருக்கார்ல, கேப்டனுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பவர்ஸ் இது, இந்த வீடை நீங்கள் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், டீலக்ஸ் ரூமுக்கான பவர்ஸ் எதுன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் இந்த கேம் ஆடுங்க. அது மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்காரங்கிட்ட என்னெல்லாம் பவர் இருக்குன்னு புரிஞ்சு கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம துஷார் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான அட்வைஸ் கிடைக்குது போல. இந்த மாதிரி சில பல அப்டேட்ஸை மட்டும் கொடுத்துட்டு சும்மா நார்மல் கான்வர்சேஷன்லேயே இன்னைக்கான எபிசோடு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆதிரைக்கான மேட்டர் மட்டும் நல்லா இருக்கும். பட் என்னோட இது என்னன்னா, ஏன் இந்த ஆதிரை ரோஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோவாக விடலை? அதிரை ரோஸ்ட்டை நீங்கள் ப்ரொமோ விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீக் எடுத்திருக்கோம், மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், எபிசோட வந்து பார்ப்பாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் விட்ட ப்ரொமோஸ் எல்லாமே மொக்க. காலையில் ஒரு ப்ரொமோ விட்டாங்களா, அந்த ப்ரொமோவில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரொமோவில் சும்மா சேதனை வந்து டைலாக் பேசிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே யார்ட்டையுமே அவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கல. அப்படியே சும்மா கேமராவை பார்த்து டக்குன்னு ஒரு ஷூட்டை முடியணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பதவி கிடச்சிட்டா அவங்க எப்படி ஆடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாங்க. 2வது ப்ரொமோ பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே சின்னதாக அந்த ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. 3வது ப்ரொமோ பொறுத்தவரைக்கும் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். ப்ரொமோவில் கண்டென்ட்டே கிடையாது. ரொம்ப முக்கியமான ப்ரொமோஸ் தான். ஸோ நான் அதான் கேட்குறேன், ஆதிரை அவர்கள் ஏதோ ப்ரொமோ விட்டுருக்கலாமே. இப்போ 3வது ப்ரொமோ எவிக்ஷன் இதை வச்சிங்கல்ல, எவிக்ஷன் இது நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விட்டாலே எல்லாருக்குமே ஓரளவு தெரியும், ஓகே எவிக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஹைப்பில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதிரை ப்ரொமோ விட்டுருக்கலாம். ஆதிரை ப்ரொமோ விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் ஹைப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு சண்டை இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எவ்வளோ பேர் இன்னைக்கு எபிசோட ஸ்கிப் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் கமெண்ட்ஸே போட ஆரம்பிச்சாச்சு, ப்ரோ ப்ரொமோ மொக்க, நான் எனக்கு எபிசோட ஸ்கிப் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து யாரும் காய்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. எபிசோட் ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் காய்ஸ் என்ன நடக்குது, எப்படி நடக்குன்னு. அடுத்ததாக நாமினேஷனுக்கான அப்டேட் ஒன்று கிடச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் நாளைக்கான நாமினேஷன் இது வந்து இன்றைக்கே தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.